நீ நல்லா யோசிப்பாரு. இந்த அரசு கொடுக்குற ஸ்கீமால் ஏதோ ஒரு வகையில உங்க வீட்டு பெண்கள் பயனடைஞ்சு இருப்பாங்க. அட்லீஸ்ட் ரேஷன்ல நீ இப்போ அரிசி வாங்குறல்ல, இப்ப வெளில விக்கிற 60 ரூபா அரிசியை இப்ப நீ கடையில வந்துட்டு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்குறல்ல, வெளில விக்கிற சர்க்கரையை ரேஷன்ல கம்மியா வாங்குறல்ல, அதே மாதிரி உங்க வீட்டு பெண்கள் வந்துட்டு இந்த லேப்டாப் வாங்குறது, சைக்கிள் வாங்குறது ஏன் அரசு கொடுக்குற இலவச புத்தகம் முதற்கொண்டு இருக்குல்ல, இதுவுமே இலவசம் தான். இப்போ ஏதோ ஒரு வகையில இந்த அரசோட ஸ்கீம்ல உங்க வீட்டு பெண்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில பயனடைஞ்சு இருப்பாங்க. அப்போ அப்படி பயனடைஞ்ச அந்த பெண்களை பார்த்துதான் இந்த நாய் கேக்குது, இலவசமா புள்ள கொடுத்தே வாங்கிப்பியா அப்படின்னு. ஆனா உங்க குடும்பத்து பெண்களை தான் அசிங்கப்படுத்தினான்னு தெரியாமலேயே நீ கைத்தட்டி ரசிக்கிறனா, நான் உங்களை மாதிரி கேவலமான ஒரு ஜென்மங்களை பார்த்ததே கிடையாது. மக்களை எப்பயுமே ஒரு கேவலமான ஒரு சிந்தனையோட நினைக்கிறவனால மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இவன் இப்ப இல்ல, எல்லா பொது மேடையிலும் பாத்தீங்கன்னா அவன் பேசும்போது மக்களை வந்துட்டு ரொம்ப கேவலமா பேசுறது, முக்கியமா பெண்களை எந்த அளவுக்கு அவனோட வார்த்தைகளால் இழிவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து இவன் இழிவா தான் பேசிட்டு இருக்கிறான். பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க நாட்கள் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. 35 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போச்சு. திராவிட சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. இப்ப கூடவே படுத்திருக்கிறாரு. என்ன கதை இது? மண்டிட்டு நிக்கல, மண்டிட்டு கூட தாண்டி போக கஷ்டம், மல்லாக்கப்படுத்துச்சு. மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள் எங்கவே படுத்திருக்கிறீங்க. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? அதுலயும் ஏழைகள் அவங்க எப்படியா தன்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது அதுல வந்துட்டு நீங்க பேசுற இந்த மாதிரி வந்துட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்கறான், ஒப்பம் கொடுப்பானா காசு, மொத்தா கொடுப்பாடா காசு அப்படின்னு சொல்லி மேடையில கேக்குறியே. என்ன பண்ணலாம்? படிக்கணும் ஒப்பம் கொடுப்பான காசு, ஓத்தா கொடுப்பாங்க.